உயிரோட்ட பயணம் என்கின்ற தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலி காட்சியில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்ன, ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் 4 வருணங்களையும் நான் தான் படைத்தேன், அவை குணத்தினாலும் கர்மத்தினாலும் உண்டானது என்று சொல்லியிருக்கிறார். படைப்பு தொழில் இந்த உலகத்தில் 4 வருணங்களாக பிரிக்கப்படுகிறது. அவை என்னவென்றால், 1 வித்தின் மூலமாக உருவாகக்கூடிய தாவரங்கள், 2 முட்டையின் மூலமாக உருவாகக்கூடிய புழு பூச்சி பறவை போன்றவை, 3 விந்தின் மூலமாக உருவாகக்கூடிய விலங்கினங்கள். இவை அனைத்தும் குணத்தினால் உண்டானது. ஆனால் மனிதனிடம் வரும்போது மட்டும் அது கர்மமாக மாறுகிறது. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தனித்தனி குணங்கள் உண்டு. அந்த குணம் அதனுடைய தனி சிறப்புமிக்க குணமாகும். ஒரு உயிரின் குணம் அந்த பரம்பரைக்கே சொந்தமானது. தாவரத்தில் எந்த தாவரத்தின் தன்மையும் அந்த தன்மையை தான் மாற்றிக்கொள்ளாது. ஆனால் மனிதனிடம் வரும்போது மட்டும் அவை அந்த குணங்கள் கர்மமாக மாறுகிறது. அது எப்படி என்றால், தனக்கு பிறந்த குழந்தை தனக்கு எதிரியாகும். தனக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் தனக்கு அனைத்திலும் இன்ப துன்பத்துக்கு காரணமாக மாறிவிடுவார்கள். ஆனால் தாவரங்களோ பறவைகளோ விலங்குகளோ அவை குணமாக கருதப்பட்டு அவைகளுக்கும் உண்டான குணத்துடன் வாழ்கிறது. இதைத்தான் குற்றமெல்லாம் குணமாக கொண்டவன் இறைவன். அதனால்தான் திரு அருட்பராச வள்ளலார் அவர்கள் குற்றமெல்லாம் குணமாக கொண்டவனே என்று சொல்லியிருக்கிறார். ஒரு பசுமாடு பச்சிலை போன்றவற்றை தன்னுடைய வாயால் உண்பதன் காரணமாக அது அடுத்தவரை கடிக்காது. ஆனால் நாம் வீட்டுக்கு வளர்க்கக்கூடிய நாய், அதற்கு தேவையான உணவை நாம் கொடுத்தாலும் அது மாமிசத்தின் மீது பற்றுள்ள காரணத்தினால் அது தானாகவே மற்றவர்களை கடிக்க தூண்டுகிறது. இதே பசுமாடு தான் பக்கத்துக்கு வந்தால் தன்னுடைய கொம்பின் மூலமாக அதை அப்புறப்படுத்த முயற்சி செய்யும். இதைத்தான் குணம் அந்தந்த ஜீவராசிக்கு சொந்தமானது. ஆனால் மனிதனிடம் வரும்போது மட்டும் அது கர்மமாக மாறி எவ்வாறு செயல்படுகிறது என்றால், அதற்கு பிரகலாதன் அவனுடைய தந்தை மிகப்பெரிய அரசன், இறைவனுடன் பெற்ற வரத்தின் காரணமாக தான் அரசனாக தன்னுடைய பெயரைத்தான் மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று உலகத்துக்கு கட்டளையிட்டான். ஆனால் அவனுக்கு பிறந்த குழந்தை ஸ்ரீ நாராயணாய நமக என்று சொல்லி உலகத்தின் சரித்திரத்தை இடம் பிடித்தது. ஏனென்றால் தனக்கு பிறந்த குழந்தை தனக்கே எதிரியாகின்ற விஷயங்கள் மனிதனுக்கு மட்டுமே நடக்கக்கூடியது. இதைத்தான் கர்மம் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அதற்காகத்தான் அனைவருக்கும் கர்மா என்று மனித உயிருக்கு மட்டுமே சொந்தமான அந்த கர்மாவை ஐயா வைகுண்டநாதர் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். தசாவதாரத்தில் 10 அவதாரத்தையும் அவர் விளக்கி சொல்லும்பொழுது, முதல் அவதாரம் மச்சாவதாரம் மீனவதாரம் எடுத்து அந்த அசுரனை கொன்றவுடன், நீ மீனவதாரம் எடுத்ததனால் என்னை கொன்று விட்டாய், இதே நான் தனியாக நிலத்தில் இருந்திருந்தால் என்னை கொல்ல முடியாது என்றான். அதற்காக அசுரனுக்கு அரசனாக ஒரு பட்டத்தை கொடுத்து அரசனாக்கிடுவார். நரசிம்ம அவதாரத்தில் அவன் 4 வருடங்களை வாழ்ந்திருக்கான். வீட்டில் சாகக்கூடாது, வெளியில் சாகக்கூடாது, ஆகாயத்தில் சாகக்கூடாது, மண்ணில் சாகக்கூடாது, எந்த ஒரு மனிதனாகையும் சாகக்கூடாது, மிருகத்தாவையும் சாகக்கூடாது, பதவியில் சாகக்கூடாது, இரவில் சாகக்கூடாது என்று வரத்தை பெறுகிறான். வீட்டுக்கும் வெளிக்கும் நடுவில் வாசப்படுகையும், ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தன்னுடைய மடிகையும், விலங்காகவும் இல்லாமல் மனிதனாகவும் இல்லாமல் நரசிம்ம அவதாரத்தையும், பகலாகவும் இல்லாமல் இரவாகவும் இல்லாமல்
சந்தியாவந்தனம் என்று மாலை பொழுது சந்திக்கக்கூடிய பொழுதும் அவன் உயிரை எடுக்கின்றார். அப்பொழுது அவன் மீண்டும் நரசிம்மருடைய கைகளால்தான் என்னை கொன்றாய் என்று அந்த கைவிரல் அதுதான் என்னை கொன்றது, நீ கொல்லவில்லை என்று அவன் வாதாடுகின்றான். உடனே அவர் சரி உனக்கு 10 தலைகளை தருகிறேன் என்று அவர் சொல்கிறார். அந்த 10 தலை ராவணனாக பிறந்து அவன் ராமாவதாரத்தில் கொல்லப்படுகின்றான். அப்பொழுது இப்பொழுதாவது நீ என்னை நம்புகிறாயா என்று கேட்டபோது, உன்னால் என்னை கொல்ல முடியவில்லை, என்னுடைய தம்பி உன்னுடன் சேர்ந்த காரணத்தினால் அவன் அனைத்தையும் உனக்கு விவரமாக எடுத்து சொன்ன காரணத்தினால்தான் நீ என்னை கொன்றாய் என்று மீண்டும் வாதாடுகிறார். சரி உனக்கு 100 தம்பிகளை தருகிறேன். அந்த 100 தம்பிகள் ஊற்றும் போதும் இந்த பஞ்ச பாண்டவர்களை அவன் வென்றுவிட முடியவில்லை. இப்பொழுதாவது நீ என்னை நம்புகிறாயா என்று கேட்கிறார். நீ என்னை கொல்லவில்லை, உன்னுடைய சூழ்ச்சியினால்தான் நீ என்னை கொன்றாய் என்று அப்பொழுதும் வாதாடுகிறார். இப்படி இறைவன் அத்தனை விஷயத்தையும் தனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அவனுக்கு இறைவன் என்பதை உணரச் சொன்னால் அத்தனையும் உணராமல் சூழ்ச்சி மாயை என்று நாம் கர்மத்தை நாம் தொலைத்து விடுகிறோம். மீண்டும் கர்மத்தையே தேடுகிறோம். கூற்றவன் வந்து நம்மை பிரித்து கொண்டு சென்றான் என்று நாம் முன்னோர்கள் சொல்வார்கள். அதாவது உடல் உயிர் பூரணம் மூன்றும் ஒன்று சேர்ந்தால் நாம் நல்ல இயற்கையில் உண்டான அந்த தாவரத்தின் தன்மையுடனும் பறவையின் தன்மையுடனும் விலங்குகளின் தன்மையுடனும் நாம் குணமாக நல்ல குணங்களை நாம் கொண்டு நாம் சிறப்பாக வாழ முடியும். ஆனால் இந்த குணங்களை மறந்து நாம் நம்முடைய இது இருந்தால் நாம் தப்பித்து கொள்ளலாம், அது இருந்தால் நாம் தப்பித்து கொள்ளலாம் என்று நாம் ஒவ்வொன்றையும் நாம் பிடித்து கொண்டிருந்தால் அது நாம் பிடித்தது இறைவன், அதாவது இறைவனை பிடிப்பது ராமங்கடிகளாக கைப்பிடி கால்பிடி அல்ல உயிர்ப்பிடி என்று சொல்லி இருக்கிறார். நாம் இறைவனை உயிர்ப்பிடியில் பிடிக்க வேண்டும். நாம் கைப்பிடியாகவும் கால்பிடியாகவும் மனிதனின் துணையோடும் வாழ்ந்து வந்தால் அதற்கு பெயர் தான் கர்மா. நாம் இறுதியாக அதை நாம் கர்மா என்று முடித்து விடுகிறோம். ஆனால் நாம் உடலையும் உயிரையும் பூரணத்துவம் பெற்ற இறைத்தன்மையையும் நாம் முழுமையாக சேர்ந்திருந்தால் அது நமக்கு ஆனந்தத்தையும் அனைத்து விதமான செல்வத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.